ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்தி ரெசினா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மோல்டு இப்போ ரெசின் யூஸ் பண்ணிட்டு மோல்டை வந்துட்டு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை இல்லைன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு நம்ம பாத்திரம் கழுவுற ஏதாச்சும் ஒரு லிக்விட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த லிக்விட் ஊற்றிட்டு தண்ணியில் நம்ம நல்லா கலந்தோம்னா நுர வரும். அந்த நுர வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண மோல்டெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணணும். கையில் ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது, லைட்டாக வந்துட்டு வாஷ் பண்ணணும். இப்போ நகம் எதுவுமே இருக்கக்கூடாது. நகம் இருந்து சப்போஸ் அந்த மோல்டில் கீறல் பட்டுருச்சுன்னா நீங்கள் அடுத்து எவ்வளோ ரெசின் ஊற்றினாலும் அந்த கீறல் வந்துட்டு அப்படியே தெரியும். நகம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்துட்டு அந்த இதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றிட்டு திருப்பி பக்கெட்டில் வந்துட்டு நார்மல் வாட்டர் நல்லா பிடிச்சிட்டு அந்த நுரெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா திருப்பி ஒரு லைட்டாக வந்துட்டு மோல்டை வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா மோல்டு வந்துட்டு க்ளீனாக இருக்கும். இப்படி நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு மோல்டை 10 to 15 டைம்ஸ் இல்லை 20 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல நீங்கள் மோல்டு வச்சு எடுத்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறமும் சப்போஸ் தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர் இல்லைன்னா துணி டிஷ்யூ பேப்பர் எதுனாச்சும் ஒன்று வச்சு தொடச்சிட்டிங்கன்னா மோல்டு வந்துட்டு க்ளீன் ஆயிடும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மோல்டு வந்துட்டு ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க மறக்காமல்.